பாரத தேசத்தில் பரமன் இயேசுவை பறைசாற்ற கடல் கடந்து வந்து மறவ மன்னர்களின் துன்புறுத்தல்களையும் சவால்களையும் சமாளித்து நமது புண்ணிய பூமியில் அன்று சிந்திய இரத்தத்தால் சிவந்த மண்ணாக்கி விந்தையூட்டிய ஓரியூர் ஒளிவிளக்கு அருளானந்த சுவாமி மனித மாணிக்கத்தின் சரித்திரத்தை உரித்து உயிராக்கி ஞானபீடமாக உருகொடுத்து கலை வடிவில் வடிவமைத்து தமிழ் கத்தோலிக்க சமூகத்தின் முன் காணிக்கையாக்குகிறோம். திருத்தலத்தில் உம்மருள் நாடி வந்தோம், கருணை காட்டுமையா, கண் திறந்து பாருமையா. அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். ரத்தம் சிந்தினாய் ஓரியூர் சிவந்ததே, உம் தியாக பண்பினால் உயருமே உள்ளமே. நம்பிக்கையோடு உந்தன் திருத்தலம் வந்தோமையா, நாங்களும் செழித்திடவே நல்வழி காட்டிடுவாய். அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டினிலே புனிதமிகு லிஸ்பனிலே புகழ்மிகு பெற்றோருக்கு புதல்வரான புண்ணியரே. 4 வயதினிலே நல் தந்தை இழந்தாலும் தாயின் அரவணைப்பில் தளிர்விட்ட தவ புதல்வா. அரண்மனை சூழலிலும் ஆடம்பரம் துறந்தவரே, ஆன்மீகம் அறிவினிலே அனைவரையும் கவர்ந்தவரே. அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். வயதினிலே பயங்கர நோய் வந்தும் பலமிகு சவேரியாரின் பரிந்துரையால் நலமானீர். நூதன முறையினிலே நோய் நீங்கி போனதால் அங்கியும் கச்சையும் அணிந்த இளந்தவமே. இந்திய மண்ணிலே இறைபணி ஆற்றவே ஏக்கத்தோடு வந்தவரே, ஈடில்லாயும் புனிதரே. 15 வயதிலேயே பக்குவம் பெற்றவரே, பார்ப்புகள் இயேசு சபையில் பாதம் பதித்தவரே. மறைக்கல்வி பாடத்திலும் மற்ற வல்ல பாடத்திலும் நிறைக்கல்வி பெற்றவரே, இறை குருவானவரே. அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். அருளின் புனிதரே அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கப்பல் பயணத்திலே கணக்கில்லா துன்பமுற்றும்
கடவுள் கிருபையால் காப்பாற்றப்பட்டவரே. அம்பல காட்டினிலே அருந்தமிழ் பயின்றவரே, அருளானந்தர் என்று அவதாரம் எடுத்தவரே. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய் உரிமை குரல் கொடுத்தவரே, பட்டினி பசி தாங்கி பாமரரை பாதுகாத்தி இயற்கை சீற்றத்தையும் ஏதுவாக வென்றவரே, காட்டாற்று வெள்ளத்தையும் கடந்து சென்று கடமை செய்தி சீறி வந்த புலியினையும் சிலுவையாலை விரட்டினீரே, தெரித்து வீழ்ந்த கண்களையே திரும்பவும் பொருத்தினீரே. வேதியரை பயிற்றுவித்து வேதந்தனை காத்தவரே, விசாரணை குருவாகி வெற்றி பணி புரிந்தவரே. வெப்பப்பாறை மீதினிலே வெற்றுடம்பாய் உருட்டப்பட்டீர், தண்ணீர் கிணற்றுக்குள் தலைகீழாய் அமிழ்த்தப்பட்டீர். நிந்தை பல வந்தாலும் நெஞ்சம் உடையவில்லை, நெருப்பு சூரியனாய் நீதியினை காட்டிட்டீர். அருளின் புனிதரே, அருளானந்தரே, அடியோர் எனக்காய் வேண்டிக் கொள்ளும். அருளின் புனிதரே, அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தலைவர் இயேசுவுக்காய் தலையும் தந்தீரே, தலைமகனாகவே தலை நிமிர்ந்தே நிற்கின்றீர். அருளின் புனிதரே, அருளானந்தரே, அடியோர் எனக்காய் வேண்டிக் கொள்ளும். அருளின் புனிதரே, அருளானந்தரே, அடியோர் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். ஆயிரத்தி 673 ஆண்டு மரியன்னையின் மங்கள வார்த்தை விழாவன்று லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து கோவிட்டானா என்ற பாய்மரக் கப்பலில் இயேசு சபையின் இளம் துறவி ஜான் தே பிரிட்டோ தன் அன்னை டோனா பிரிட்டஸின் ஆசீர்வாதத்தோடு இந்திய தேசத்தை நோக்கி பயணமானார். அட்லாண்டிக் சமுத்திரம் சுற்றி வந்த கப்பல் கடல் சீற்றத்திற்கும் கொடும் காற்றிற்கும் இடையில் சிக்கி சிதைந்தது. பல நாள் பயணம் பலரையும் இழக்க வைத்தது. கடல் நோயினால் மாண்டவர் பலர், மீண்டவர் சிலர். ஆண்டவன் அருளால் கடல் கோபத்திற்கு தப்பி ஜான் தே பிரிட்டோ கோவா வந்திறங்கினார். மேளதாளம் முழங்க கோவா குருக்களால் வரவேற்கப்பட்ட இளந்துறவி இறையியல் கல்வி முடித்து மலபார் மறைமாநிலத்திற்கு மாற்றப்பட்டார். அதன்பின் தலைமையிடமான மதுரை மண்டல பொறுப்பேற்று சிறப்போடு பணியாற்றிய காலம் திருமுழுக்கின் ஆரம்ப காலமாக இருந்தது. இவ்வாறு தொடர்ந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு வணக்கம் ஃபாதர். வணக்கம். வாங்க சிஸ்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீங்க எங்க? நான் தான் எங்குள்ள பணிகள் கவனிக்கிறேன் ஃபாதர். ஆமா, உங்க இறைப்பணி எப்படி இருக்கு ஃபாதர்? ரொம்ப பிடிச்சிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே கரடு முரடாகத்தான் இருக்கும். தூரமாக நடக்கவும் துயரங்களை அடக்கவும் கத்திருக்கணும். உங்க பேர் அருளானந்த சுவாமின்னு எப்படி ஆச்சு ஃபாதர்? என்னோட அம்மா இட்ட பேரு தான் ஜான் தே பிரிட்டோ. இங்க வந்து இறைவனை ஆற்றுவதில் உள்ள ஆனந்தமும் இறைவனின் அருளும் என்னோடு இருப்பதை உணர்ந்த நான் அருளானந்தன் மாத்திக்கிட்டேன். ஆமா ஃபாதர், உங்களை பண்டார சுவாமின்னு கூப்பிடுறாங்களே, அது மனசு கஷ்டமா இல்லையா? இறை ஊழியத்தில் ஏது கஷ்டம் சிஸ்டர்? எப்போதும் எளிமை வேண்டும்.
நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. தற்பெருமை பேராசை கொஞ்சமும் இருக்கக்கூடாது. அதனால தான் காவியை உடையாக்கி முடியை சடையாக்கி காலில் மிதியடியும் கையிலே கோலும் காதிலே குண்டலும் மாட்டி இக்காட்டில் வலம் வருகிறேன். நெத்தியில என்ன தளம்பு ஃபாதர்? அதுவா, தழும்ப பார்த்தா கிறிஸ்துவன் தழைத்தோங்குமா சிஸ்டர். கோவாவில் வச்சு விபச்சாரத்தை கலாச்சாரம்னு கொண்டு வந்த பெண்களை மீட்டு மடத்துல சேர்த்ததுக்கு இளைஞர்கள் இன்பத்துக்கு இடையூறாக இருக்கிறேன்னு கிடைச்ச முதல் பரிசு. அப்போ யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா ஃபாதர்? பண்ணினாங்க சிஸ்டர். ஆளுநர் பசங்களை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாரு. நான் அவங்கள மன்னித்து பரிந்து பேசி விடுதலை வாங்கி கொடுத்ததோட அவங்களும் மரம் திரும்பிட்டாங்க. இயேசு அதான் சொல்லிருக்காரு, ஒருத்தர் மன்னியுங்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், உங்களுக்கு டீ எடுத்து வச்சிருக்கேன், நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஜெபமாலைக்கு நேரமாச்சு, நான் வரேன் ஃபாதர். ஃபாதர், இங்க உள்ள சாப்பாடு உங்களுக்கு ஒத்து வருதா? பரவாயில்ல சுவாமி, நான் தான் புலால் உண்பதே கிடையாதே. காய்கறி பழம் பால் தானே அதிகம் சாப்பிடுகிறது. ஃபாதர், உங்களுக்கு ஒரு செய்தி. சொல்லுங்க ஃபாதர். இவ்வளவு நாளும் மதுரை மாநில பொறுப்புகளை நான் தான் வைத்திருந்தேன். இப்போ என் உடல் நலம் சரியில்லாதனால இந்த மதுரை மாநில பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு யோசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க ஃபாதர்? நீங்க எந்த பணியை கொடுத்தாலும் பணியோடும் துணியோடும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் ஃபாதர். ஃபாதர், மறைக்கப்பட்ட மறை உண்மைகளை மரப நாட்டில் விதைப்பது அவ்வளவு எளிதுன்னு எடுத்துக்கொள்ள கூடாது. சிரமம் தரும், சில வேளை சிராய்ப்பும் வரும். சரியா? இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டா இயேசு சபையில குருவாக பணியாற்ற முடியுமா ஃபாதர்? இயேசுவுக்காகவே மரிக்கணும், அதுதான் நம்முடைய குறிக்கோள். சரியா சொன்னீங்க ஃபாதர். இது போன்ற குறிக்கோள் உள்ள இளம் துறவிதான் இயேசு சபைக்கு வேணும். நமக்கு நாளைக்கே மதுரை கிளைப்பங்கு கொலை ஊருக்கு புறப்படுவோம். அங்கிருந்தே உங்க பணியை ஆரம்பிங்க ஃபாதர். எல்லாம் ஆண்டவன் செயல். ரொம்ப நன்றி ஃபாதர். செல்லப்பண்ணே, ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடும் ஐயா. உமக்கு ஸ்ட்ராங்கா தானே வேணும், போய் உட்காரும். ஓய் வாங்க வாங்க, சாப்பிட என்ன வேணும்? என்ன இருக்குன்னு சுருக்கமா சொல்லு. பால் இருக்கு, பழம் இருக்கு, அவல் இருக்கு, அல்வா இருக்கு, புட்டு இருக்கு, முட்டை ரோஸ்ட் இருக்கு, இட்லி சட்னி சாம்பார் தோசை தண்ணி. தண்ணின்னு சொன்னா பனை தண்ணியோ? யோ, கிண்டலா நக்கலா? எப்படி வேணுமோ எடுத்துக்க, கண்டாலே மண்டை கறங்கு. ஓஹோ, காலங்காத்தால மண்டை கறங்குதோ? என்னடி அவங்கிட்ட பேச்சு? வேணும்னா சாப்பிடட்டும். ஓய், ஓலச்சுவடியை கொஞ்சம் சத்தமா படி. ஓய், புருஷனுக்கு வியாதி, மனைவி இளம் வாலிபரோடு ஓட்டம், நாத்து நட்ட தகராறு, அண்ணன் தம்பிக்கு அரிவாள் வெட்டு, காதலிக்காக மனைவி கழுத்து நெரித்து கொலை, காட்டு யானை மிதித்து மாட்டு வண்டிக்காரன் பலி. நிறுத்தும் ஓய். டீக்கு இனிப்பில்ல, இட்லியில உப்பு இல்ல. இல்லன்னா ஊத்திக்க, ஏன் குத்தி கட்டுற? குடுக்கறதே முக்கா தொட்டு, அதுலயும் 3 மாதத்துக்கு அப்புறம். என்ன மூக்கா, சைக்கிள்ல காத்து ஏற இல்லையா? பஞ்சர் போல இருக்குண்ணே. பார்த்தா பஞ்சர் மாதிரி தெரியலையே. என்ன செய்யறது ஓனர? வரவு 8 செலவு 10. ஓனர, அதான் வர்றது யாருன்னு பாருங்களோ. அதுவா, அது நம்மட பண்டாரி சுவாமி ஆச்சே. ஓஹோ, பண்டாரசாமி பண்டம் சாப்பிட வராரோ? வணக்கம் சாமி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கோம் சாமி. ஒரு டீ எடுக்கட்டுமா சாமி? என்ன ஓய், கேட்டுதான் எடுப்பீரோ? சீக்கிரம் எடுத்து கொடு ஓய். என்ன செல்லப்பா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அவ்வளவு பிரமாதம் ஒண்ணும் இல்ல சுவாமி. மழைக்கு முன்னால கடை கூரை சரி பண்ணலாம்னு சொன்னா சரியான வியாபாரம் இல்ல. என்ன பண்றது தெரியல சாமி.
செல்லப்பா, எல்லாம் ஆண்டவன் செயல். இந்த காசை வச்சிக்க. மழைக்கு முன்னாடி கூரைய சரி பண்ணு, சரியா? யோ யோ நெல்லையா, 100 ரூபாய் கொடுத்துட்டு போயா. யோ யோ போடி, புலம்பாத. மாரியாத்த அரிசி கொடுக்கற, மழை தண்ணி ஆத்துல ஓடுது, அப்புறம் என்னடி? ஆமா ஐயா, எல்லாம் மாரியாத்தா கொடுக்கறா. நீ மூக்கு முட்டை கள்ளு குடிச்சுக்கிட்டு வா. நான் நாக்கு சிவக்க பாக்கு வெத்தல பக்கத்துல வச்சுக்கிட்டு உனக்காக காத்திருக்கேன். சம்சாரம் ஜிந்தாபாத். போயா போ, குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்க. போயா போ. ஏ ஜக்கம்மா, இங்க பாரு. என்ன போல குடிக்கிறன்னு இருக்கறனாலதான் காளி தேவி குடும்பத்தை காத்துறது தெரியுமா? கல்லு காளி தேவியின் சோமபானு ஏற்று எழுதி வச்சுக்கிட்டு குடிக்கான்னு சொன்னா எவன் தான் குடிக்க மாட்டான்? ஐயையோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? இந்த அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? நான் பிள்ளைங்களை வளர்க்க என்ன பண்ணுவேன்? ஐயா வெள்ளக்கார ஐயா, நீங்களாவது கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஐயா. நீங்க தான் ஒரு ஞானாதிபதியாச்சே. என்ன சொக்கலிங்கம், நேரா நிக்க கூட முடியாம குடிக்கிற? உன் பின்னாடி அழுதுட்டு வருதே, அது யாருன்னு தெரியுதா? அதுவா, என் பொண்டாட்டி என் பின்னாடி வருது. அது என்ன தப்பா? நானே உழைச்சு நானே குடிக்கிறேன், அதுவும் தப்பா? கல்லு இருக்கிறது நிறுத்தினா நான் என்ன குடிக்கவா போறேன்? சொக்கலிங்கம், கள்ளு இறக்கினா குடிக்கணும்னு கட்டாயம் உண்டா? நீ குடிச்சா உன் குடும்பம் தான் தெருவில. இப்படி அம்சமான பெண்டாட்டிய அங்காடி தெருவில் அழ வைக்கிறியே, அசிங்கமா தெரியல? பொறுப்பா இருக்க வேண்டிய நீ போதையை ஏத்திக்கிட்டு வெறுப்ப சம்பாதிக்கிறியே, உனக்கே நல்லா இருக்கா? சாமி, கையில கிடைக்கிறத குடிச்சு குடிச்சு என்னையும் பிள்ளைகளையும் அடிச்சு உதைக்குது சாமி. கட்டுன தாலிய கூட காலியாக்கிட்டான். ஒரு பருவமழைக்கும் ஒரு கருவை உருவாக்குறான், அதையும் தாங்கிக்கிறேன் சாமி. ஓய் சொக்கு, பாத்தியா? பிள்ளைங்களுக்கு சோத்த போட பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ போதையை ஏத்திக்கிட்டு பொண்டாட்டிய உதைக்கிற. என்ன மன்னிச்சிருங்க சாமி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். பலே பலே. ஓனரே, சூட 2 காப்பி போட்டு கொடுங்களேன். நானும் உங்க கூட வரட்டுமா சாமி? சாமி, அவங்களையும் கூட அழைச்சுக்கிட்டு போங்களேன். அப்படியாவது மனுஷனா வாழட்டும் சாமி. 2 பேரும் கோயிலுக்கு வர்றீங்களா? கண்டிப்பா வரோம் சாமி. இனிமே நீங்க சிலுவை நாயக்கராகவும், நீ கடவுள் அருள் கிடைத்ததால் ஞானம்மா என்றும் அழைக்கப்படுவீர்கள். கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், சரியா? நானும் உங்க கூட வரட்டுமா சாமி? கிறிஸ்தவ மதத்தில் யாருக்கும் வரலாம், சரியா? உன் பேர் என்ன? மூக்கன் சாமி. இனிமே உன் பேரு முத்துசாமி, ஓகே? எப்பா, இங்க வா. ஏன் ஒளிச்சு நிக்கிற? சாமி, அது சாதி வேற சாமி. சாதி வேறையா? என்ன சாதி? அது தாழ்த்தப்பட்ட ஜாதி சாமி. இங்க பாருங்க, இறைவனுக்கு முன்னால நாம எல்லோரும் சமம். உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு மனுஷன் பிரிச்சது, புரியுதா? கிறிஸ்தவ சமயத்தில் சாதி வேறுபாடே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஒரே குடும்பம். இனிமே நமக்குள்ள உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு யாரும் பேசக்கூடாது. சாமி, உங்க சமயத்துல நானும் வரேன் சாமி. பரவாயில்லையே வள்ளியம்மா, இனிமே உன் பேரு செல்லம்மா. எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வாங்க, அங்க வச்சு திருமுழுக்கு கொடுக்கிறேன், சரியா?
தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும், மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். மல்லிகையை வெண்சங்காய் வண்டினங்கள் ஊதும், மெல்லிசையின் ஓசை போல் மெல்லச் சிரித்தாள். வண்ண வண்ண மேலாடை வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். வண்ண வண்ண மேலாடை புனைந்தாடும் பைங்கிளிமான் கூட்டம் மயங்க தாவி தாவி தான் வந்தாள். ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும், சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ, சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும், சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ, விண்ணிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா, பெண்ணென காலெடுத்து வந்ததோலா, முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகோ, கலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் பதுமையோ புதுமையோ. சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் வருமோ, குரல் வழி வரும் மணிமொழியொரு சரச பாஷையோ, சுரங்களில் புது சுகங்களை தரும் காருகேசியோ, சரி கம தகதிமி ச பத நிரி ச கம கரி கரி சமா கரி த நிரி சனி த ப சா நி த ப தரிதம் 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 தரிதம். ஆடல் கலையே தேவன் தந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது, ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. சபையோர்களே, இந்த ராமநாதபுரம் நாட்டில் அடிக்கடி படையெடுத்து சேதப்படுத்தும் மராட்டிய மன்னர்களாகிய சிவாஜியும் அவன் தம்பி எக்கோஜியும் மற்றும் முகலாயர்களையும் நாயக்கர்களையும் எப்படி சமாளிப்பது என்று கலந்தாலோசிக்கத்தான் இந்த கலை விருந்து. அரசே, முதலில் நாட்டை வலுப்படுத்த வேண்டும். அதற்காக நம் நாட்டை சூழ்ந்துள்ள சிற்றரசர்களை எல்லாம் வென்று நம் நாட்டோடு சேர்க்க வேண்டும். அரசே, சிற்றரசர்களை இணைப்பது இருக்கட்டும், முதலில் நம் நாட்டு மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும். உமது யோசனை வரவேற்கக்கூடியதுதான். என்றாலும் நம் தென்னாட்டு மக்கள் பொன்னாட்டு மக்கள், காளி தேவியின் பக்தர்கள்.
தமிழ் மொழி கற்றவர்கள். இதைவிட என்ன ஒற்றுமை வேண்டும்? அரசே, இதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. நம் நாட்டில் பல இனமும் உண்டு, பலவீனமும் உண்டு. கள்ளர், மறவர், அகமுடையார் ஆகிய 3 குலத்தவர்களையும் ஒன்றுபடுத்திவிட்டால் பாளையங்களாக பிரிந்து நிற்கும் மறவ நாடு ஒன்றாகிவிடும். அப்போது மதுரை நாயக்கர்கள் நம்மை தாக்க மாட்டார்கள், கப்பம் கேட்க மாட்டார்கள். நல்ல யோசனைதான் குருவே. என்றாலும் முக்குலத்தவர்களையும் ஒன்று சேர்ப்பது என்பது சாதாரண விஷயமில்லை. இது நாக்கால் மூக்கை தொடுவது போலாகும். அரசே, என் தந்திரத்திலும் மந்திரத்திலும் நீர் பலமுறை பலன் கண்டிருக்கிறீர். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லையே. அப்படியானால் நீர் என் யோசனையை கேட்பது நல்லது. மறவர் குலத்தின் காரிருள் நீக்கும் கற்பூர கம்பீரமாக நிற்கும் நீர் முக்குலத்திலிருந்தும் ஒரு பெண்ணை மணம் முடித்தால் 3 குலமாக நிற்கும் இனத்தவர் ஓர் குலமாக, அதாவது அரச குலமாக மாறிவிடுவார்கள். எப்படி என் யோசனை? ஆஹா ஆஹா, நல்ல யோசனை. அப்படியே ஆகட்டும். காளி தேவிக்கு காணிக்கை வைத்த கைகொண்டு நம் உள்ளத்திற்கு களிப்பு ஊட்டுவோம். அரசே அரசே, விபரீதம். என்ன சிவகா, சொல். அரசே, ராஜகுரு சொல்லிருக்கணங்க நானும் தங்களுக்கு மனம் முடிக்க மரவநாடு முழுவதும் தேடி அலைந்தேன். காளதேவியின் கன்னிகளை காண முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அந்நிய சன்னியாசிகளிடம் அடைக்கல மாணவர்களைத்தான் காண முடிகிறது. குமாரப்ப பிள்ளை, யார் இவர்களை நம் நாட்டில் நுழைய விட்டது? அரசே, கடற்கரையில் வாணிகம் செய்யும் டச்சுக்காரர்களின் உதவியுடன் தான் நம் நாட்டில் நுழைந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அரசே, நம் நாட்டு இந்துக்களை இதமாக பேசி திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள். நம் நாட்டு அந்தணர்களைப் போல் காவிரியில் குளித்து காவி தரித்து விபூதி பூசி விதவிதமாக பேசி ஏமாற்றி விடுகிறார்கள். அரசே, மணிமகுடம் தரித்து மத யானை போல் வலம் வரும் நீர் இருக்கும் இந்த மரப நாட்டில் மறுநாட்டு கூட்டமா? இதை ஒருபோதும் அனுமதிக்கவே முடியாது. அரசே, வெள்ளைக்குளத்தில் முகாமிட்டிருப்பதாக கேள்விப்பட்டோம். தெற்குநேந்தலின் நாலாபாகத்து நாடார்களையும் இளையன்குடியில் உள்ள ஆசாரி குடும்பங்களை ஞான நீராட்டி கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள். குமாரப்ப பிள்ளை, மாற்றான் தோட்டத்து மல்லிகை பூவை இந்த மரவ நாட்டில் பயிரிட்டது ஏன் மறைத்தீர்? வெள்ளை குளத்தில் முகாமிட்டிருக்கும் அந்த வெள்ளைக்காரன் யார் என்று எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும். அருளானந்த சுவாமி என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அரசே, அரசே, கட்டி தயிரை காட்டருவியில் கரைய விட்டது போல அருளானந்த சுவாமியின் போதனையால் ஈர்க்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக மாறும் மரவ குலத்தவர்களை நான் மறுக்கவில்லை, மறைக்கவும் இல்லை. தளபதியே, இனியும் தாமதிப்பது மடமை. இந்த மரப நாட்டு மண்ணில் மதம் பிடித்து மதம் புகுத்தும் பரங்கி பண்டாரங்களை இழுத்து வாருங்கள். சரி மகாராஜா, நம் நாட்டில் கால் வைத்த அந்த காலமாடனையும் அவனோடு கூடிய நம்மூர் ஓடுகாலிகளையும் உடனே கைது செய்து கொண்டு வருகிறேன். குமாரப்ப பிள்ளை, யாரை வெட்டுவாயோ யாரை கொல்லுவாயோ அவர்கள் மதம் பரப்புவதை கைவிட வேண்டும். அதன் முழு அதிகாரத்தை உமக்களிக்கிறேன். சொல்லிவிட்டீர்கள் அல்லவா அரசே? இதை நான் பார்த்து விடுகிறேன். இனிமேல் நான் வைத்ததுதான் இந்த மரப நாட்டின் சட்டம். மந்திரியாரே, ஒற்றன் வழியாய் ஒரு செய்தி கிடைத்துள்ளது. என்ன செய்தி? மந்திரியாரே, இன்று வெள்ளைக்குளத்து புனித மரியா மதனேராள் கோவிலில் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அருளானந்த சுவாமியும் உபதேசிமாரும் மரப நாட்டின் வடக்கு நோக்கி புறப்படுவதாக கேள்விப்பட்டோம். இப்போதே நாம் புறப்பட்டால் மங்கள ஊருக்கு அருகில் வைத்து அமுக்கிடலாம். அப்படியா? இப்போதே புறப்படுவோம். ஏன் மந்திரவாதியே, நீ அகப்பட்டு விட்டாயா?
நீ போதிக்கும் புதுவேதம் எத்தகையது என சொல், நானும் கேட்கட்டும். நான் போதிக்கும் உண்மை நெறியில் மந்திரமோ தந்திரமோ பிதற்றலோ பித்தலாட்டலோ இல்லை. ஒப்பற்ற ஒரே கடவுளை அறிவிக்கவே வந்தேன், அறிவிக்கிறேன், அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். அமைச்சரே, இதோ நிற்கிறாரே நாயக்கர். இவரோ அன்று ஒரு பரதேசி, இன்று ஒரு உபதேசி. சொக்கலிங்க நாயக்கர் என்ற பெயரை மாற்றி சிலுவை நாயக்கர் என்று பெயர் சூட்டி இந்து சம்பிரதாயத்துக்கு சமாதி கட்டி வருகிறார். அடடே நாயக்கா, சிவசதா என்று சொல்லவில்லை, நாக்கை அறுத்திடுவேன். சொல்லுடா. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் நாங்கள் சிலுவையை முத்தமிட்ட உதட்டால் தீட்டானதை உச்சரிக்க மாட்டோம். மரபு நாட்டு மறையை புறக்கணித்து புதுமறையில் புதுப்பிறவி எடுப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்பது உமக்கு தெரியாதா? மறப்பதும் மன்னிப்பதும் இறைவன் கொடுத்த வரம். அது கிறிஸ்துவுக்குள் புகுந்தவர்களுக்குத்தான் புரியும். டேய் கனகப்பிள்ளை, நீ என் ஜாதியா இருந்துட்டும் சிவஜோதியை சொல்ல மறுக்கிறியே, இது நியாயமா? எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம். பூநூலை அறுத்து அறையில் கட்டிய அருளப்பா, தலை நிலத்தில் உருளாமல் இருக்கணும்னா புது மதத்தை விட்டுரு. இருப்பதை விட ஆண்டவரின் அருளால் அருளப்பனாக இருப்பது எவ்வளவு பெருமை தெரியுமா? நம் பரம்பரை தெய்வத்திற்கு எதிராக நிற்பதா பெருமை? என் மீது விழுகிற ஒவ்வொரு அடியும் பரலோகத்தின் படிக்கட்டு. எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சிடுங்க. டேய் சூரா, ஒரு காலத்தில் நீ சூலம் குத்தி சேஸ்திரம் சுத்தி வந்த, இப்போ சூலம் ஏந்தின கையால சிலுவை ஏந்தி நிக்கிற. வெக்கமா இல்ல? யாதவ குலத்தில் பிறந்த நீ இப்ப யூத குலத்தில் உதித்த மதத்தை போதிக்கிற குல துரோகி. கைலாசத்துக்கு ஏது குலம்? ஜலம் கொண்டு நிலம் விளையும், சினங்கொண்டு தானியம் விளையுமா? டேய் சூரா, இந்து மதத்தின் அர்த்தம் என்ன, அழுத்தம் என்ன, தத்துவம் என்ன? அந்த நிலை ஆத்திரமூட்டுவது வெந்தணலில் மூழ்குவதற்கு சமம், தெரியுமா? வெந்தணலை கண்டு பயந்து பைந்தமிழ் நாட்டின் பரம்பரையை பார்த்தால் பரம்பொருளோடு பரலோகத்தில் வாழ முடியுமா? என்ன சொன்ன? பரங்கி பண்டாரங்களோடு சேர்ந்து தேவர் குலத்தின் திருவிளக்கை அணைக்க பார்க்கிறாயா? போர்ச்சுக்கல் சுவாமியே, இந்த நாமக்கல் விக்கிரகத்தை விழுந்து வணங்கினால் பொன்னும் வெள்ளியும் அள்ளி தருகிறோம், குடியிருக்க பவனம் தருகிறோம், பவனி வர குதிரை தருகிறோம், வருமானத்திற்கு வரி வசூலிக்க தருகிறோம். ஒரே ஒரு முறை இந்த விக்கிரக தெய்வத்தை விழுந்து ஆராதித்தால் போதும். காலில் வேலும் வருத்தி கையில் நூலும் கட்டி தலையில் பாலும் ஊற்றி போற்றும் இதுவா தெய்வம்? விக்கிரகளில் அல்ல இறைவனின் வாசம். நம் இருதயத்தில் வசிப்பதுதான் தெய்வம், அதுதான் இயேசு. அவருடைய நாமம் மட்டுமே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எங்கள் உயிர் போனாலும் உயிருள்ள தெய்வத்தை உதறி தள்ள மாட்டோம். இவ்வளவு சலுகையை அறிவித்தும் அறிவில்லாது பேசுறியே. குமாரப்ப பிள்ளை, உள்ளத்தை சலுகை செய்த சிலுவையை தொட்டவர்களிடம் சலுகை காட்டினாலும் சலாம் போட்டாலும் உருட்டுக்கட்டையால் மிரட்டினாலும் பயனில்லை என்பது தெரியாதோ? எல்லாரையும் சேர்த்து அந்த கருவாலி மரத்தில் கட்டி வைங்கடா. டேய், எனக்கு அவசரமாக ராமநாதபுரத்துக்கு போக வேண்டும். இந்த கயவர்களை கட்டி காளையர் கோயிலுக்கு இழுத்துச் சென்று அங்குள்ள சிறையில் வையுங்கள். நான் அப்புறமாக வந்து பார்க்கிறேன். என்ன சுவாமி, வலிக்குதா? சுவாமி சாப்பிட்றீங்களா? கொண்டு வரட்டுமா? சரிப்பா, கொண்டு வா. இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு பிடிக்கல, கொண்டு போ. என்ன சொன்ன? கொண்டு வா என்றால் வரவும், போ என்றால் போகவும் உன் அப்பனா எனக்கு சம்பளம் கொடுக்கறான். இப்போ இதை நீ சாப்பிட்டு தான் ஆக வேண்டும், இல்லாவிடில் உன்னை சாப்பிட வைப்பேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த உணவை ஆசீர்வதி. என்ன புதுமை, என்ன அற்புதம்! சுவாமி, எங்களை மன்னிச்சிடுங்க சுவாமி, நாங்க தெரியாம செஞ்சிட்டோம். உண்மையிலே ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், எங்களை சபிச்சிடாதுங்க சுவாமி. இப்போதாவது
உண்மையான இறைவனை கண்டுகொண்டீங்களே, அதுவே போதும். உங்களுக்காக நான் கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இப்போது உங்கள் கடமையை செய்யுங்கள். சுவாமி, நல்லா இருக்கீங்களா? நான் எப்போதும் நன்றாகத்தான் இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா சுவாமி? சாப்பிட்டேன் அம்மா. அம்மா தாயே, நீங்கள் யார்? எனக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க. சிரமப்பட்டு சிறைக்கு வந்திருக்கிறீங்களே. சுவாமிஜி, என்ன தெரியலையா? உங்க கையால ஞான நீராட்டு தந்து அருளாய் என்று பெயர் சூட்டினீர்களே, அந்த அருளாய் தான் சுவாமி இரவு நேரத்தில் பால் கொண்டு வந்து கொடுத்தேனே சுவாமி, அந்த அருளாய் தான் சுவாமி. எனக்கு இப்ப புரியுது. இது உன் பையனா? ஆமா சாமி, உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு கேப்பா, அதுதான் அழைச்சிட்டு வந்தேன். நீங்க எத்தனையோ பேருக்கு ஞான நீராட்டு கொடுத்து இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் வழியை காட்டி உள்ளீர்கள். அப்படிப்பட்ட இந்த ஞான பீடமாகிய உங்களை சிறையில் அடிச்சுட்டாங்களே சுவாமி. அருளாயி, துன்பமும் துயரமும் துறவரத்தின் ஒரு பகுதி. இயேசு நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டத்தில் ஒரு அம்சமாவது நாம் அனுபவிக்க வேண்டாமா? நம் நோக்கமெல்லாம் விண்ணக முடியை பெறுவதில் தான் இருக்க வேண்டும். பையா, என்னை கொண்ட பிறகு உன்னையும் கொண்டு போடுவார்களே, அப்ப நீ என்ன பண்ணுவ? எனக்கு பயமே இல்லை சுவாமி. வாழ்விலும் சாவிலும் உங்களோட வந்தா இயேசுவை பார்க்கலாம்ல. பலே பையா, பலே. அல்லை, உன் மகன் ரொம்ப புத்திசாலி. சாமி, உங்களை இப்ப ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்க உங்க நாட்டுக்கு போகணும். உங்க அம்மா ஆசீர்வாதத்தை வாங்கி வந்த பிறகுதான் உங்களை தண்டிப்பாங்க. பையா, இந்த உடலாகிய கூட்டிலிருந்து என் உயிர் எடுக்கப்படும் நாளுக்காக காத்திருக்கிறேன்டா. அல்லாம இந்த சிறைக்கூடத்திலிருந்து கிடைக்கும் விடுதலையை நான் எதிர்பார்க்கல. சாமி, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னால் ஒண்ணுமே உங்களுக்கு செய்ய முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சாமி. அருளாயி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க சுவாமி, கேளுங்க. எந்த சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாலும் கிறிஸ்தவ மறைய விட்டு மாற மாட்டியே? சாமி, என் இறுதி மூச்சு இருக்கு வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவளாதான் வாழ்வேன், கிறிஸ்தவளாதான் சாவேன். சேதுபதி ரங்கநாத தேவர் எழுதி கொள்வது என்னவென்றால், அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளில் அருளானந்தரை மட்டுமே சாவுக்கு கையளிக்கிறேன். மற்றவர்களை கை, கால், மூக்கை காயப்படுத்தி விடுதலை செய்யும்படி உத்தரவிடுகிறேன். அருளானந்தரை ராமநாத சிறைக்கு அனுப்பி வைக்கும்படியும் உத்தரவிடுகிறேன். இப்படிக்கு சேதுபதி ரங்கநாதர் தேவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தூரத்தில் நின்ற மோட்சமுடி அருகில் கொண்டு வந்தீரையா, உமக்கு நன்றி. ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா,
செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா எஜமானனே என் ராஜனே எஜமானனே என் ராஜனே எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பாட்டா பாடுற எங்கள் திராவிட தெய்வங்களை ஆராதிக்கும் உள்ளங்களை திருடி பாழாக்க வந்த பரங்கி நாக்கே, எங்கள் வெள்ளை குலத்து மக்களின் வாழ்வை நாசமாக்கிய வெள்ளை கொக்கே, உன் குரல் வலையை அறுக்கும் வரை எனக்கு உறக்கம் இருக்காது. உனக்கு நிரந்தர உறக்கம் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன், சரியா? என்ன நக்கலடிக்கிறாயா? உன்னையும் உன் கூட்டத்தையும் இந்த நாட்டிலிருந்தே துரத்தவில்லை. நான் குமாரப்ப பிள்ளை இல்லை. ஊமை சிலைக்கு உரமிட்டு நரபலியிட்டு நாகரிகமே தெரியாத அப்பாவி மக்களுக்கு ஞான நீராட்டி உண்மை தெய்வத்தை சுட்டி காட்டுவதில் என்ன தப்பு நண்பா? நீ பேசி பேசி என்னையே உன் வசப்படுத்துவ போலிருக்கே. அப்புறமா உன்னை கவனித்துக் கொள்கிறேன். சுவாமி, எனக்கு உங்களோடு கொஞ்சம் பேச வேண்டும். அப்படியா அரசே? தாராளமாக பேசலாமே. என் மகன் உங்களிடம் எந்த குறையும் காணவில்லை என்று சொன்னதின் நிமித்தம் உங்கள் செயல்பாட்டின் தன்மையை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன். தெரிந்து கொண்டால் தான் புரிந்து கொள்ள முடியும். உரிய நேரத்தில் தன்னம்பிக்கையில் தன்மையும் வெளிப்படும். கேளுங்கள் அரசே. இவ்வளவு துன்பங்களை அனுபவித்த பின்பும் அமைதியோடும் அன்போடும் மலர்ந்த மோத்தோடும் பேசுகிறீர்களே, உங்கள் மறையின் தத்துவம் என்ன என்று கொஞ்சம் விளக்கி சொல்லலாமா? அன்பும் அமைதியும் திட நம்பிக்கையும் எம்பெருமான் இயேசு தந்த ஆயுதம். எல்லாம் வல்ல இறைவன் ஒருவரே. அவரே நமது முதலும் முடிவும். அவரை தவிர வேறு எவரையும் வழிபடுவது தவறு. அவர் ஆவியானவர். அவர் வார்த்தை சிலை அல்ல, கண்மலை, உலகின் ஒளியும் உண்மையுமான கிறிஸ்து அவரே. ஆமா, அந்த கிறிஸ்து என்பவர் யார்? உண்மை கடவுளின் ஒரே மகன். பாவத் தலையிலிருந்து மனிக்குலத்தை மீட்க பாவ பரிகாரியாய் தன்னையே கழுமரத்தில் பலியாக்கி இறந்தும் இரவா நிலை பெற்று மானிடருக்கு தன் உத்தான வாழ்வில் பங்களிக்க அவதரித்த குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. சரி, அப்படியே ஒத்துக்கொள்வோம். நீர் யார்? உமது பூர்வீகம் என்ன? உமது குலம், கோத்திரம், வரலாறு என்ன? திக்கட்டும் சென்று திருமறையை போதியுங்கள் என்று கூறிய இயேசு பெருமானின் ஆணைக்கு அடிபணிந்து அகில உலகம் சென்று சேர்ந்த நாட்டையே தன் சொந்த நாடாக எண்ணி மக்களின் அகையிருளை அகற்றி ஆண்டவரின் அன்பொழியை ஏற்றி வைக்க அயராது உழைக்கும் இயேசு சபை அடியார்கள் கூட்டத்தை சார்ந்தவன் நான். மரவ நாட்டில் கடற்கரை ஓரத்தில் தன் பாத சுவடுகளை பதிய வைத்து இன்று இரவா புகழுடன் கோவாவில் உறங்கும் புனித சவேரியாரின் வழி வந்தவன் நான். இறைவனுக்காக இருப்பதும் இயங்குவதும் இறப்பதுமே என் வாழ்வின் குறிக்கோள் அரசே. ஆஹா ஆஹா, என்ன ஆழமான அற்புதமான போதனை போதிக்கிறீர். உமது வார்த்தையில் என்ன தெளிவு, என்ன உறுதி. அரசே, இந்து மதத்தின் புனிதத்தை புண்ணாக்கும் இந்த புறநாட்டாரை பாராட்டுகிறீர்களோ? திருநீறு பூசி திருமுழுக்கு கொடுத்து முக்குலத்தினுடைய பிரிவினை உருவாக்கும் இவனுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுகிறீரோ? மருதமலை காட்டில் புதுமறை காட்டி மரவ நாட்டு இந்துக்களின் இறையாண்மையை கூறு போட்டு ஊருக்குள் ஊறு விளைவிக்கும் இவனை இப்படியே விட்டுவிட்டால் நமது கதி என்னாவது? மரவ நாட்டு காட்டுக்குள் கூட்டம் போட்டு வரி கட்ட வேண்டாம் என்று கொக்கரிக்கும் இவனுக்காய் பரிந்துரைப்பதா? நாம் வழி வழியாய் வழிபட்டு வரும் தேவி சிலைகளை தூள் தூளாக்க தூண்டி விடுகிறானே, அதை ஏன் நீர் கண்டுகொள்ளவில்லை? அமைச்சரே, கொஞ்சம் அமைதியாக இரும்.
இந்த பொன்விழா நாளில் இவர்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிடுகிறேன். ஆனால் ஒன்று, சுவாமிஜி, நீங்கள் நாட்டின் எல்லை ஓரங்களில் நடமாடலாம், ஓம் நமோ புகழ் பாடலாம். ஆனால் நாட்டின் மத்திய பாகங்களில் நீர் போகவே கூடாது என எச்சரிக்கிறேன். மதிப்புக்குரிய சுவாமிக்கு மலபார் மாநில தலைவர் எழுதுவது என்னவென்றால், நீங்கள் உடனே தென்னந்தோப்பூருக்கு வர வேண்டும். இப்படிக்கு மலபார் மாநில தலைவர். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏன் என்னை இங்கு அழைத்தீர் ஆண்டவரே? மரபு நாட்டு மரபை பணி முறைந்து விடுமோ என்ற கலக்கம் ஒருபுறம், மறைமுடி இன்னும் கிட்டவில்லையே என்ற ஏக்கம் மறுபுறம். என்றாலும் எல்லாம் உமது சித்தப்படியே ஆகட்டும் நாதா. எப்படி இருக்கீங்க சுவாமி? நான் நல்லா இருக்கிறேன் சுவாமி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிறைய துன்புறுத்தல்களின் மத்தியில் திருமுழுக்கு கொடுத்து மக்களை திருமறையில் சேர்ப்பதாக கேள்விப்பட்டேன். இன்னும் எத்தனையோ பேருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய நான் தோப்பூருக்கு வந்தது மனவருத்தமாக இருக்கு சுவாமி. அதோட கை கேட்டிய மறைசாட்சி முடி பறிக்கப்பட்டதாக ஒரு விரக்தி. சுவாமி, உங்களை இங்கு அழைத்தது ஒரு மாதம் ஓய்வு தரத்தான். ஆனால் ஒரு செய்தி சற்று முன் தான் எட்டியது. என்ன செய்தி சுவாமி? ரோமுக்கு அனுப்பப்பட்ட நம் பிரான்சிஸ் அடிகளார் இறந்துவிட்ட செய்திதான் அது. ஓஹோ, மை காட். வேறு யாரையாவது அனுப்ப வேண்டியது தானே சுவாமி? எப்படியாவது அனுப்பித்தான் ஆக வேண்டும். மதுரை மண்டலத்தில் மறைபரப்பும் பணியில் முதிர்ந்த அனுபவமும் முடிவில்லா துன்பங்களும் பெற்ற உங்களை தவிர தகுதியுடையவர் யார் சுவாமி? ஐயோ சுவாமி, எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. மேலும் தாய்நாடு நான் செல்வதில்லை என்று வாக்குறுதியும் கொடுத்துள்ளேன் சுவாமி. சுவாமி, நம்முடைய இயேசு சபையின் கொள்கையே கீழ்ப்படிதல் என்பதை மறந்து விட்டீரோ? இல்லை சுவாமி, இந்த மதுரை மண்டலத்தில் மறைவணி இன்னும் எவ்வளவோ இருக்கு. காடும் மேடும் நடந்து, காட்டார்களை நீந்தி கடந்து, வனவிலங்குகளை கண்டு பயந்து, அந்தணர்களின் வெந்தணல் வார்த்தையால் நொந்து போனாலும் பொருட்படுத்தாமல் செய்யும் இந்த இந்து சாம்ராஜ்யத்தின் இறைவனி முழுமை பெறாமல் தாய்நாடு திரும்புவதை கொஞ்சம் மாற்றி அமைக்க கூடாதா சுவாமி? சுவாமி, போர்ச்சுக்கலிலிருந்து போதிய குருக்களையும் வேண்டிய தொகையையும் பெற்று வரத்தக்கவர் உம்மை தவிர வேறு யாரால் முடியும்? நீங்க சொல்லுங்க சுவாமி. நீங்கள் சென்று வருவதுதான் திருச்சபைக்கும் மதுரை மண்டலத்திற்கும் நன்மை தரும் நற்பணி சுவாமி. பழியை விட பணிவுதானே முக்கியம். இறை திட்டத்திற்கு இணங்குவதுதானே சபையின் சம்பிரதாயம். சுவாமி, நான் இறை திட்டத்திற்கு எதிராக ஒருபோதும் இருக்க மாட்டேன். கீழ்ப்படிதல் தான் விண்ணகத்தின் வர்ண விளக்கு. தங்கள் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி சுவாமி. பயணத்திற்கு உடனே நான் ஏற்பாடு பண்ணுகிறேன். நீங்கள் தயாராகி விடுங்கள் சுவாமி. ஐயோ ஐயோ, வலிக்குதே. நாதா, கசாயம் கொண்டு வரட்டுமா? கசாயம் குடிச்சா கர்மம் விட்டு மாறுமா? ஐயா, வைத்தியர் வந்திருக்கிறார், அழைத்து வரட்டுமா? வேண்டாம். இத்தனை நாளும் வைத்தியம் பார்த்துட்டும் பச்சிலை குழம்ப ஊத்திட்டும் பலனில்ல. போக சொல்லு. சரி அரசே. கொஞ்சம் சாதம் கொண்டு வரட்டுமா? சாதம் ஊட்டினா வாதம் விட்டு மாறுமா? ஐயா, பெயர் பெற்ற மந்திரவாதியை அந்தன குரு அழைத்து வந்திருக்கிறார். என்ன சொல்ல அரசே? அந்தி நேரத்துல அந்தணர்களுக்கும் இப்படியும் ஒரு பழப்பா? மருத்துவத்தால் மாறாத நோய் மந்திரவாதத்தால் மாறப்போகிறதா? பழி சொல்லும்
பண செலவும் என்னை வேட்டையாடத்தான் செய்து சந்தன சோலை உண்டு, ஐம்பொன் சிலை உண்டு, சேலை கட்டிய மனைவிமார் 5 உண்டு. அத்தனையும் இருந்தும் என்ன பயன்? அரசே, என்னை மன்னித்தருளும். இந்த ஒரு தடவையும் அனுமதியுங்கள். மருத்துவத்தால் தீராதது ஒருவேளை மந்திரவாதத்தால் குணப்படலாம் அல்லவா? சரி, இதையும் ஒதுக்க வேண்டாம். ஒருக்க இதையும் பார்த்துருவோம். ஜெய் காளி. விக்கிர ஆராதனை குறைவினால் காளி தேவியின் கோபம் உக்கிரமாக வீசுகிறது. அரசே, நோய்க்கு மருந்தும் பேய்க்கு மந்திரமும் செய்தால்தான் சரியாகும். வேத மந்திர முழக்கத்தால் தான் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். அனுமதியுங்கள் அரசே. எது எப்படியோ என் நோய் மாறினா போதும். ஜெய் பத்ரகாளி. அந்தனரே, காளிக்கு பூஜை வைக்கணும். என்ன வேணும்னு சொல்லும். தேவி, குளிச்சு குத்து விளக்கெடுத்து வா. முட்டை 3, தேங்காய் 1, அரிபரி அரைவக்கா, வட்டு 1 முழம், பிடியளவு பிச்சுப்பூ தென்னம்பு, பாலு, பழம், கடுகு, தகடு, நூலு, சாம்பிராணி, கும்பளங்கா 1. வெள்ளரிக்காய் வேணுமா? ஓய், வேண்டாம், பேசாத, நறுக்கி போடுவேன். கொண்டு வா கருங்கோழி 1. குருத்துவால இருந்தா கொண்டு வா. தண்ணி 1 ஜம்பு, கம்பு காய்ச்சிர 1 துண்டு, பெரம்பு, கற்பூரம், கரிதுண்டு, கருவாடு, கல்லு 1 கலையம். கல்லு எதுக்கு? ஓய், கல்லில்ல கால் பூஜையா? அப்போ ஒரு கலையம் கூடவே சொல்லுவோம். சுட்டு பொறிபறைக்கு காளி. கள்ளுகுடி தீர்த்து போட்டியா? பார்த்துக்கிறேன், ஒன்ன விடமாட்டேன். அத்து இத்து ஆள் அரசு புங்கு ஊழி விடாத்து வா. மஞ்சநாத்தி மேல ஏறிப்போ. காளி, கோழி. வலிக்குதே. காளி, காளி உயிரை கேக்குது. போங்கடா நீங்களும் உங்க காளி பூஜை. ஐயோ, என் புருஷனை பரம்பால சாத்திச்சானே, நாசமா போன பைய. அரசே, எல்லையோரத்தில் ஒரு கிறிஸ்தவ சன்னியாசி இருக்கிறார். அவர் கையால தொட்டு ஜெபித்தாலே போதும், தீராத வியாதியெல்லாம் குணமாகிறது. பேய்கள் கூட இவரது ஆணைக்கு கட்டுப்படுகின்றன. அரசே, நீ ஏன் இத முதலே சொல்லல? அரசே, இந்து தேசத்து மக்களை விந்தை ஒளிக்கு அழைக்கும் இந்த சன்னியாசிகளை ஒழித்து கட்டும் இந்நாளில் பயந்துதான் மறைத்தேன். அரசே, சேவகா, சீக்கிரம் அந்த சன்னியாசியை அழைத்து வா. என் உடம்பெல்லாம் எரியுது. இதோ வருகிறேன். அரசே, அந்நியராயிருந்தா என்ன, வன்னியராயிருந்தா என்ன, தாங்களின் வியாதி மாறினாலே போதும். இந்த பாலை அருந்துங்கள் நாதா. வணக்கம் அரசே. வணக்கம், வாங்க. உங்களுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். நீங்கள் நம்பும் கடவுள் என்னையும் விடுவிப்பார் என்ற நம்பிக்கையில்தான் உங்களை வரச் சொன்னேன் சுவாமி. ஐயா, நான் வெறும் உபதேசிதான். சுவாமிஜி தியானத்தில் இருக்கிறார். இந்த சிலுவையை பிடித்துக் கொள்ளுங்கள்.
நான் நற்செய்தி வாசித்து தூதர் மந்திரம் சொல்கிறேன். சாமிஜி வரும் முன் உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஓ ஆதி சர்வேஸ்வர தூதராக அர்ஜிஷ்ட மிக்கலனு சமான சவரே, அகன்ற மார்பும் மதி ஒளிமுகமும் வீரியமும் வழக்கேல் ஈட்டியும் இடக்கேல் கேடியும் இருகேல் கச்சியும் இரும்பு சப்பாத்தும் போட்டு வட்டமுடி மின்ன குருகி போல் சிறுகேறிய புதிய எக்காலத்தோடு சர்வாஞ்ச கூட்டத்தோடு மேகத்தில் நின்று மின்னலடி போல பிரகாசித்து வாரும் 8 திசையும் 16 கோணமும் எங்குமெங்கு சகல பேய் பூத பிரத பிரசாதங்களை வெட்டு வெட்டு பட்டு பட்டு கட்டு கட்டு வெட்டி உதைத்து ஈட்டியால் குத்தி எரித்திடுவேன். புதுமை புதுமை, என்ன அற்புதம்! அந்நிய சன்னியாசியின் ஜபமும் தவமும் என்னை குணப்படுத்தியது. ஆஹா, நான் உடனே அவரை பார்க்க வேண்டும். அந்த திருமுகத்தை முத்தமிட வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இதோ சாமிஜி வந்து விட்டார். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. சுவாமி, ஐயா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. பொண்ணு வேண்டுமா, பொருட்கள் வேண்டுமா, முத்துக்கள் வேண்டுமா, பட்டாடைகள் வேண்டுமா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சாமி. அரசே, எனக்கு பொன்னும் மணியும் முத்தும் வைரம் ஒன்றும் வேண்டாம். தாங்கள் நாட்டில் இறையேசுவின் வார்த்தையை எடுத்து செல்வதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாலே போதுமையா. யார் தடுப்பது? என் ஆட்சிக்கு உட்பட்ட எந்த பகுதியிலும் தைரியமாக நடமாடலாம் சுவாமி. நீங்கள் அநேகருக்கு திருமுழுக்கு கொடுத்து உங்கள் மதத்தில் சேர்த்ததாக கேள்விப்பட்டேன். என்னையும் உங்கள் மதத்தில் சேர்த்துக் கொள்வீர்களா சுவாமி? இல்லை அப்பா, நீங்கள் நாடாளும் மன்னர். தேவர் குலத்தவர்களின் குறைதீர்க்கும் மன்னரை புதுமறையில் சேர்த்தால் என்னை அழித்து விடுவார்களே. இல்லை சாமிஜி, நாடாளும் மன்னனுக்கும் ஆடு மாடு மேய்க்கும் மனிதனுக்கும் ஆண்டவர் ஒருவர்தானே. காவி உடுத்து கால்வயிறு கஞ்சியோட கால்கடுக்க காடும் மேடும் நடந்து காட்டார்களை கடந்து சத்தியத்தை பொதித்த எனக்கு ஆண்டவர் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம்தான் உங்கள் புதுமுறை பிரவேசம். ஆனால் திருமுழுக்கு கொடுக்க ஏதோ ஒன்று தடையாக இருக்கிறது. சுவாமிஜி, நாடாளும் மன்னர் மண்டியிட்டு மன்றாடியும் மனம் இறங்காமல் இருக்க என்ன காரணம் சுவாமி? உபதேசியாரே, அவசரப்பட்டு அவதரித்த வார்த்தையை அரசகுலத்தில் அறிவித்தால் அறிவாள் தூக்குவாங்களே அப்பாவி மக்களுக்கு எதிராக. சுவாமி, தாங்கள் ஜாதி சாதகம் பார்க்காமல் ஜோதியாம் கடவுளை அறிவிக்கிறீரே, என்னை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்கிறீர் சுவாமிஜி? எனக்கு 5 மனைவிகள் உண்டு. இதுவே தடையாக இருக்குமானால் இப்போதே என் மூத்த மனைவியை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை விட்டுவிடுகிறேன் சுவாமி. நாதா, கண்ட நாள் முதல் கொண்டவன் உம்மோடு இருந்துட்டேன். இனி இறந்துண்டு வாழ வேண்டுமா நாதா? என்னை குணப்படுத்திய நற்செய்திக்காய் எதையும் இழப்பேன். அதற்கு நீயும் கொஞ்சம் தியாகம் பண்ணினால் என்ன கடலாயி? கிறிஸ்தவர்களை கொலைப்படுத்தி கற்பை கேவலப்படுத்திய இச்சிற்றரசர் இவ்வளவு சீக்கிரத்தில் மனம் மாறியது இல்லற தர்மத்திற்கு திலகம் தானே சுவாமி? இல்லற தர்மத்தை சுட்டி காட்டி என்னை விரட்டினால் நான் சும்மா விட மாட்டேன். என்ன கடலாயி, மிரட்டுகிறாயா? மற்றவர்கள் மௌனமாயிருக்க நீ மட்டும் ஏன் மதம் இழகி நிற்கிற? நான் மதம் இழகி கேட்கல, மனம் விட்டு கேட்கிறேன். மற்றவங்களை போல மானங்கட்டவள் அல்ல. கடலாயி, கட்டிலறை கட்டழியாக இருந்தாலும் சரி, கட்டினவளாக இருந்தாலும் சரி, நான் சொன்னது சொன்னதுதான். என்னை வெளியேற்றி விட்டு வெளிநாட்டோனோட கை குறிக்கிறீர்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என் மாமா கிட்ட சொல்லி பழிக்கு பழிக்கு வாங்காம விட மாட்டேன். நீ போடி. இத்தனை நாள் உடல் நலமின்றிருந்த என்னை நலமாக்கிய அருளாந்தர் சுவாமியின் கடவுள் என்னோடு உண்டு. தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை தேவரே. என் மாமாவிடம் சொல்லி உன்னை என்ன செய்கிறேன் பார். மாமா, என்ன கடலாயி, கவலையும் கண்ணீருமாய் வந்திருக்கிற? எழுந்திரு, என்ன விஷயம்? மாமா, என் கணவர் எனக்கு மனமுறிவு சீட்டு கொடுத்து விரட்டிட்டார். என்ன தடிய தேவன அப்படி செய்தான்? ஆமண்ணா,
அந்த அருளானந்த சுவாமியின் ஜெபத்தால சுகம் கிடைச்ச உடனே அந்த மதத்திற்கே மாறிவிட்டார் மாமா. ஒரு பொண்டாட்டியோட வந்தால் திருமுழுக்கு கொடுக்கலாம் என்று சுவாமி சொல்ல அவரும் மூத்தவளை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தவளை விரட்டிட்டாரு மாமா, விரட்டிட்டாரு. ஆமரசே, இதை நானும் அறிவேன். கடலாயி நம்ம பொண்ணு. கடலாயி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள், கொஞ்சி பார்த்தாள். அந்த தடிய தேவர் அசையவில்லை. அப்படியா விஷயம்? அன்று பாவம் பார்த்து பரிதாபப்பட்டேன். அவன் பாம்பாக மாறி என் குலத்தையே கொத்தி விட்டான். சேவகா, திருரஞ்ச தேவனை கூப்பிடு. இதோ அவரே வந்துட்டாரையா. திருரஞ்சா, பார்த்தாயா அந்த விந்தையை? நீ படித்தவனும் படைத்தலைவனுமாய் இருந்தும் என் தங்கை மகளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்தாயா? அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த அருளானந்த சுவாமியை அன்றைக்கே நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்று எச்சரித்தேன். அவனோ இந்து தேசத்தையே குழப்பி இயேசுதான் கடவுள் அவதாரம் என்று அறிக்கையிட்டு வருகிறான். விளைவு என் தங்கை மகளுக்கு மனமுறிவு. அரசு சபையை கூட்டுவோமா இல்லை கூண்டோடு சுட்டு தள்ளுவோமா? இவனை இப்படியே விட்டுவிட்டால் நம் நாட்டுக்கே அவமானம். நாட்டு மக்கள் மதம் மாறும் போது ஒத்துழைப்பு குறையும். எதிரிகள் எளிதில் நாட்டில் நுழைந்து விடுவார்கள். முதலில் தடிய தேவரை அழைத்து விசாரிப்போம். சேவகா, தடிய தேவனை உடனே அழைத்து வா. அரசே, நம் நாட்டில் உள்ள அந்நிய சன்னியாசிகளை ஒழித்து கட்டாவிட்டால் அனைத்து மக்களும் புதுமறையை தழுவுவர். ஏற்கனவே நாடார்களும் நாயக்கர்களும் நமக்கு எதிராக மாறிவிட்டார்கள். இந்து கோயில்கள் எல்லாம் குப்பை மேடாக மாறிவிடும். 30 முக்கோடி தெய்வங்களின் கோபமும் சாபமும் உமது மீதுதான் விடும். புதுமறையை தழுவிய தடிய தேவரோடு கிறிஸ்தவர்களும் சேர்ந்து விட்டால் உமது பதவிக்கே ஆபத்தாகிவிடும். உடனே இதற்கு ஒரு பரிகாரம் காண வேண்டும். வணக்கம் அரசே. வணக்கம் இருக்கட்டும். உனக்கும் கடலாய்க்கும் இருந்த இணக்கம் எங்கே? ஒருவன் ஒருத்தியுடன் வாழ்வதே கிறிஸ்துவின் போதனையானதால் கடலாயி முதல் கடைசி வரை நீக்கிவிட்டேன். அதில் என்ன தப்பு? கிறிஸ்து கிறிஸ்து என சொல்ல உனக்கு வெட்கமல்ல? இதில் வெட்கப்படுவதற்கு என்ன இருக்கு? மருந்துகளாலும் மந்திரவாதத்தாலும் சாதிக்க முடியாததை அருளானந்தர் தன் அற்புத சக்தியால் சாதித்து விட்டார். மெய்மறை வாசகமும் புனிதரின் மன்றாட்டும் என்னை மரணத்தின் பிடியில் இருந்து மீட்டது. அன்று நான் எழுந்து நடந்தால் நாட்டின் பாதியை காளி கோயிலுக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்றீரே. இன்று சத்தியத்தின் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லும் அருளானந்தரை பரிகசிக்கிறீர். உமக்கு வெட்கமாக இல்லை? தந்தை, இவனிடம் என்ன பேச்சு? அரண்மனை விட்டு வெளியேற்றுங்கள். தம்பி ரஞ்சா, நான் தெம்பாயிருக்க காரணம் அந்த சாமியின் வேண்டுதலினால். ஆண்டிக்கு மடமுண்டு, தெண்டிக்கு தெருவுண்டு, நொண்டிக்கு மருத்துவமனை உண்டு. இந்த பாண்டிக்கு விண்ணக வீட்டில் பங்கு உண்டு என்பதை மட்டும் மறந்து விடாதே. தளபதியே, அருளானந்தரையும் உபதேசிமார்களையும் உடனே சிறைபிடித்து வா. அதோடு முனியூர், கண்ணப்பன் கோட்டை, பொன்னான்குடி, குருந்தங்குடி கோயில்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்குங்கள். சொல்லிட்டீங்கல்ல, கண் சிமிட்டும் நேரத்தில் தரைமட்டமாக்கி விடுகிறேன். சுவாமியை உடனே கைது செய்து கொண்டு வருகிறேன். கனகப்பிள்ளை, நான் நெடுந்தூர பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். எனவே நீங்கள் தஞ்சாவூருக்கு போய் ஒரு குதிரை வாங்கி வருவீங்களா? அதற்கென சுவாமி, நான் இப்பொழுது புறப்பட்டு பொழுது புலரும் முன்பு வந்து விடுகிறேன். எதற்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திடுங்கள் சுவாமி. உபதேசியாரே, சுவாமியை கவனித்திடுங்கள். என்ன சுவாமி, நீங்க நெடுந்தூர பயணம் பற்றி என்னிடம் சொல்லலையே. குதிரையை வாங்கும் என்னிடம் சொல்லியிருக்கலாம்ல. நான் என் தம்பி அனுப்பியிருப்பேனே. உபதேசியாரே, கனகப்பிள்ளை என்னிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு சிறு துன்பம் நேர்ந்தாலும் தாங்க மாட்டார். அவர் கொஞ்சம் முரட்டு குணம் உடையவர். என்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது. எந்த நேரமும் நான் கைது செய்யப்படுவேன். புதிய கிறிஸ்தவர்களை எல்லாம் இங்கிருந்து போக சொல்லிடுங்க. என்னுடைய கடைசி திருப்பலியும் இதுதான் ஐயரே.
என்னை ஒரு கல்வனை பிடிப்பது போல பிடிக்கிறீர்கள்? நான் பிடிவாதம் பண்ணவில்லையே, அழைத்தால் நானே வருவேனே, ஏன் என்னை இழுக்கிறீர்கள்? கள்ளர் குலத்தை சீர்குலைக்க வந்த கயவனே, உன்னை கட்டி இழுத்தால் தான் அடங்குவாய். நான் தானே வேண்டும் உங்களுக்கு, அவர்களை விட்டுவிடுங்கள். ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு போய், லைட்டா ஒரு டீ போடப்பா, 2 வடை, ஒரு பிளாக் டீ போடு போய். எல்லாரும் உட்காருங்க. சாப்பிட என்ன வேணும்? சூடா என்ன இருக்கு? சூடா ஆட்டுக்கால் சூப் இருக்கு. கோழிக்கால் சூப் இருக்கா? என்னது கோழிக்கால் சூப்பா? நேரா நாமக்கல் போ, அங்க கிடைக்கும். சரியா? அண்ணே, எனக்கு அரட்டியா போடுங்க. அரட்டி ஒன்றும் கிடையாது, அரை தான் கிடைக்கும். ஐயோ, ஆடை இல்லாம ஒரு டீ கொடுங்கன்னு தான் சொன்னேன். ஆடை இல்லா மனுஷன் அரை மனுஷன்ல, அது போலத்தான் ஆடை இல்லா டீ அரட்டி தானே. பெரிய கண்டுபிடிப்பு. இவர் இங்க இருக்க வேண்டியவர் அல்ல, இந்திரலோகத்துக்கு போக வேண்டியவர். அடியே, வீட்டுக்காரரு தண்ணி அடி ஒன்றும் இல்லையா? அடியும் உதையும் உண்டோ? யார பார்த்து கேக்குற அடி? என் புருஷன் குடிப்பாரு, என்ன உதைப்பாரு, அதை கேட்க நீ யாரடி? இந்த அடி உன் 10 காசு. அடியா ஆத்தி, காலம் போற போக்காது. உணரே, ஒரு டீ போடும் ஓய். சீனி நான் போடட்டுமா, நீங்க போடுவீங்களா? என்ன ஓய், நான் போட்டா கலங்காதோ? டீ போடு போய். சுவாமி, இந்த பாலை அருந்துங்கள் சுவாமி. நீங்கள் விண்ணகத்தில் இயேசுவோடு வாழும் பொழுது எங்களை நினைவு கூர்ந்தருளும் சுவாமி. செல்லம்மா, இனி இந்த ஊர் புல்லூராக இருக்காது, நெல் விளையும் பூமியாக இருக்கும். சுவாமி, கிறிஸ்தவர்கள் எல்லாம் உடைமைகளை எல்லாம் பறித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார்கள் சுவாமி. கோயில்கள் எல்லாம் இடித்து தரமட்டமாய் ஆக்குறார்கள் சுவாமி. கண்மூடித்தனமாக கண்ணால் கண்டவர்கள் எல்லாம் வெட்டி சாக்கிறார்கள் சுவாமி. காட்டு கழுவுகளுக்கும் விலங்குகளுக்கும் வீசுறார்கள் சுவாமி. இறையேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருக்காக நான் மன்றாடுகிறேன். ஆனால் நீங்கள் விசுவாசத்திலிருந்து விட்டு மாறக்கூடாது. எம்பெருமான் இயேசுவின் விசுவாசிகளை சிதைப்பதும் புதைப்பதும் இறைவார்த்தையை விதைப்பது என்பது அவர்களுக்கு தெரியவா போகிறது? நாளைய வார்த்தை முளைத்து வளரும் போது தெரிந்து கொள்வார்கள். சுவாமி, அதுவும் வருகிறார்கள் சுவாமி. அரசே, விசாரணை என்று சொல்லி சிறையில் வைத்து சிற்றுண்டி கொடுத்து நாட்களை நகர்த்துவது நாகரிகம் அல்ல. விசாரணையாவது மண்ணாங்கட்டியாவது சுட்டு தள்ளுங்கள் அரசே. விசாரணை என்ற விஷயம் வீதிக்கு வந்தால் நீதிக்கு முன் நாம் தலைகுனிய வேண்டி வரும். விசாரணையன்றி ஒருவரை தண்டிப்பது அநியாயத்தை அரங்கேற்றுவது போலாகாதா? ஐயர், புனிதரின் குற்றத்தை கூறி நிரூபிக்கட்டும். அதுவரை அவரை தண்டிக்கவோ கண்டிக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. எங்கிருந்தோ வந்தவனுக்காய் சொந்த இனத்துக்கு எதிராக நிற்கிறீரே, நீ எல்லாம் ஒரு தேசபக்தனா? இந்து மதம் நம் சொந்த மதம் என்பதை மறந்து விட்டீரோ? சொந்தமும் பந்தமும் இப்பூமியோடு முடிந்துவிடும். உண்மை தெய்வத்தை விட்டுவிட்டு ஊமை தெய்வங்களின் பின்னால் நான் போக மாட்டேன். பார்த்தீரா அரசே, நம் எதிரி நம் கோட்டைக்குள்ளேதான். தடியதேவா, உனது புதிய தத்துவத்தை விட்டுவிட்டு மரவ நாட்டு சிலைகளைத்தான் வணங்க வேண்டும் என்று உறுதியாகவும் இறுதியாகவும் கூறுகிறேன். அரசனாகிய அப்பனே, ஒப்பற்ற கடவுளை தவிர பல தேவதைகளை என்ற பிரேதங்களை கும்பிடவோ விக்கிரகங்களை விழுந்து வணங்கவோ நான் தயார இல்லை. தடியதேவா, நீ ஒரு சிற்றரசன் என்பதை மறக்க வேண்டாம். சிற்றரசன் என்ற சிற்றுளியால் கல்லும் நகரும் என்பதை நீரும் மறக்க வேண்டாம். தடியா, உருவம் செய்து உன் குருவை காளி தேவிக்கு பலி கொடுக்கிறேன் பார். மண்ணாங்கட்டிக்கு மண்டியிடுவதா? பார்த்து விடுவோம். என்னை எச்சரித்தது கொண்டோ
சத்ரு சங்கார பூஜை நடத்தியது கொண்டோ என் சுவாமியை ஒன்னும் பண்ண முடியாது. காரணம், அவர் அகிலமும் படைத்த பரமனின் மறைபோதகர், இயேசு சபையின் குருவானவர். சேவகா, அந்த மறைபோதகரை இழுத்து வா, ஆண்டி பிள்ளையையும் அழைத்து வா, அவர் விசாரிக்கட்டும். அரசே, பார்த்தீர்களா? பாதிக்கு மேல் படை வீரர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். என் அரியணைக்கு ஆபத்தா? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சொல்லுங்கள் அரசே, கிறிஸ்துவை தரித்தவர்களை எரித்து விடுவோம். இல்லை இல்லை, சிதைத்து புதைத்து விடுங்கள். சென்னல் விளைந்து நாடு செழிக்கட்டும். கிறிஸ்தவர்களை புதைப்பது விதைப்பதற்கு சமம் அரசே. நாட்டை ஆளும் மகானிடம் இப்படியா பதில் சொல்வது? டேய், இவன் நிமித்தம் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படும் உபதேசிகளை இழுத்து வாருங்கள். அரசே, இவன் முத்துசுவாமி, இவன் சிலுவை நாயக்கன். இங்க பாருங்க, உங்கள் உபதேசம் இந்த தேசத்திற்காக தான் இருக்க வேண்டும். உங்கள் ஆராதனையும் வழிபாடும் வழிகாட்டுதலும் நம்மூர் தெய்வங்களுக்கு தான் செலுத்த வேண்டும். மெய்யும் கடவுளை தவிர பொய் தெய்வங்களை நாங்கள் வழிபடவே மாட்டோம். உயிருள்ள தேவனை விட்டுவிட்டு மண்ணு கொண்டு செய்த உருவங்களை நாங்கள் ஒருபோதும் வணங்க மாட்டோம். டேய், இவர்களை சுட்டுத் தள்ளுங்கடா. ஐயா, நான் தானே உங்கள் நாட்டுக்கு உபத்திரவம் செய்தேன் என்று சொல்றீங்க, அப்புறம் ஏன் அவர்களை சுடுறீங்க? என்னை சுடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள். நாட்டில் நடக்கும் குழப்பங்களுக்கும் தடிய தேவர் மனமாற்றத்திற்கும் நீர் ஒருவர்தான் காரணம். அன்றைக்கே நான் எச்சரித்தேன், என் நாட்டில் நுழையக்கூடாது என்று. மீறினால் நாரிப்போவாய் என்றும் சொன்னேன். கேட்டியா? ஒப்பற்ற ஒரே கடவுள் உண்மையை எடுத்துரைக்க எனக்கு ஆணை பிறப்பித்துள்ள போது மன்னருக்கு மன்னரான அவருக்கு பணியாது உமக்கு பணிந்து நடப்பது முறையா அரசே? ரங்கநாத தேவரை விட பெரியவர் இந்நாட்டில் இல்லையே, அப்புறம் ஏன் போய் சொல்ற? அரசே, இச்சன்னியாசியை இப்படியே விட்டுவிட்டால் நம் முன்னோர்களின் குலதெய்வம் குடிகொண்டிருக்கும் ராமேஸ்வரம் கோயிலில் கூட்டம் குறைந்துவிடும். மக்கள் வரவும் குறையும், நம் வருமானமும் குறையும். அரசே, தாமதம் வேண்டாம், உமது சம்மதம் வேண்டும். சுட்டுத் தள்ளுங்கள். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். முதலில் என்னை சுட்டுவிட்டு என் குருவை சுடுங்கள். என் மருமகள் கடலாயின் கணவர் என்பதால் உன் உடலை கூறு போடவில்லை. உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். இவர்களை இழுத்து சென்று சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள். பூம்பாவனம், நாட்டில் கலகம் ஆரம்பித்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். கலகம் கொந்தளிக்கும் முன் நாம் முந்திவிட வேண்டும். அரசே, சிறையிலேயே வெட்டி புதைத்து விட்டால் என்ன? அது சரிபட்டு வராது. காரணம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம் அரண்மனையிலும் இருக்கிறார்கள். எப்படியும் வெளியில் தெரிந்துவிடும். உடைய தேவா, தடிய தேவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. அவன் எதற்கும் அஞ்சாதவன். இங்கிருந்து இடம் மாற்றம் என்ற பெயரில் ஏதாவது செய்யலாம். அதுவும் நல்ல யோசனைதான். காட்டுப்பகுதியில் வைத்து வெட்டி கொல்லவோ சுட்டு தள்ளவோ முடியும். அரசே, முதலில் சுவாமியை கொலை தண்டனையிலிருந்து விடுவித்து நாடு கடத்த போவதாக அறிக்கையிடுவோம். அப்போது புதுமறையினரின் கொந்தளிப்பு கொஞ்சம் குறையும். இந்த தருணத்தை பயன்படுத்தி சன்னியாசியை இரவோடு இரவாக ஓரியூர் சிறைக்கு மாற்றுவோம். ஓரியூர் அடையும் போதே அவன் குற்றீராக வேண்டும். நல்ல பரிசோதித்து நமக்கு சாதகமான சேவர்களைத்தான் அனுப்பி வைக்க வேண்டும். செல்லும் வழியிலே அவன் புதுமைகளை காட்டி சேவகர்களை தன் வசப்படுத்தி விடுவான். ரொம்ப ஜாக்கிரதை. ஓரியூர் சிற்றரசர் உதயதேவனுக்கு நான் ஓலை எழுதி தருகிறேன். இதை மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டும். அரசே, இந்த ரகசிய திட்டம் ஒருவனுக்கும் தெரியக்கூடாது. அரசே, இன்னும் ஒன்று. கலகம் உண்டாக்கும் கிறிஸ்தவர்களை நமது தேவதைகளுக்கு நரபலியாக கொடுக்க வேண்டும். இதோடு இந்த கிறிஸ்தவ மதம் இந்த மதுரை மண்டலத்தில் மண்ணோடு மண்ணாக வேண்டும். அரசே, நமக்கென்று சில ஒற்றர்களை வைத்து தடிய தேவரை கண்காணிக்க வேண்டும். அரிதாரம் பூசி ஐயரு ஒருக்கா சொன்னா 1000 தடவை சொன்னது போலதான். இனி சன்னியாசின் சபாடக்கத்திற்கு பிறகுதான் நமது சந்திப்பு, சரியா? அரசே, அருளானந்த சுவாமியின் அடியான் கனகப்பிள்ளை கூத்தூர் குருவிடம் போயிருக்கிறார். இத்தருணம் பார்த்து முருகப்பிள்ளையின் தலைமையில் சன்னியாசியை ஓரியூர் சிறைக்கு அனுப்ப வேண்டும்.
அப்படியே ஆகட்டும். அரசே, சேர்ந்து போக வேண்டாம், சந்தேகப்படுவார்கள். மூவரும் 3 வழியாக செல்வோம். வணக்கம் அரசே. வணக்கம். வாருங்கள். வந்த விஷயம்? சேவகா, நாடு கேட்கட்டும், உறக்கப்படியுங்கள். மதிப்பிற்குரிய ஓரியூர் நாட்டு சிற்றரசரும் தனது மகனுமாகிய உதயதேவனுக்கு ராமநாதபுரம் ரங்கநாத தேவர் எழுதிக் கொள்வது. முருகப்பிள்ளை கொண்டு வரும் ஓலையை கண்டவுடன் அதில் குறிப்பிட்டுள்ள கைதி பரங்கிச் சுவாமியை கொண்டு விடுங்கள். இது தலைமை அரசின் உத்தரவு. இப்படிக்கு சேதுபதி ரங்கநாத தேவர். முந்தை நீக்கும் வீணை மீட்டும் தந்தையின் ஆணை. நான் ஒரு கலைக்காரனாக இருக்கும்போது என்னை ஒரு கொலைக்காரனாக மாற்றிடுவார் போல் இருக்கே என் அப்பன். என் வியாதி பத்தி எனக்கு தானே தெரியும், அப்பனுக்கு எங்க தெரிய போகுது? சரி, போகட்டும். முருகப்பா, யார் அந்த கைதி? இங்கே இழுத்துட்டு வா. அரசே, இதோ அழைத்து வருகிறேன். நீர்தான் மரவகுடியில் புதுமறை பரப்பும் துறவியோ? உண்மையையும் சத்தியத்தையும் எடுத்துரைப்பது எனது கடமையாகும். அதைத்தான் செய்கிறேன் அரசே. கடமையாற்ற கடல் கடந்து வருவீரோ? கடலும் காடும் காட்டாரும் பரமன் பூமிக்கு கொடுத்த சீதனங்கள். பலரை போர்த்தும் பருத்தியாடை போல பரமனின் வார்த்தை பாரெங்கும் சென்று சேர வேண்டும். எங்கள் சேதுபதி ரங்கநாத தேவரை ஏற்றவர் யாரும் வாழ்ந்ததில்லை தெரியுமா? நான் யாரையும் எதிர்க்கவில்லையே. நீர் அவர் கட்டளைக்கு கட்டுப்படவில்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அகில உலகத்தையும் படைத்த பரமனின் ஒரே குமாரனின் வார்த்தைக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உங்களை கொலை செய்ய எனக்கு அதிகாரம் அளித்திருப்பதை மறந்துவிட்டீரோ? மேலிருந்து அருளப்படாவிட்டால் இப்படி நீர் பேசியிருக்கவே மாட்டீர். உம்மை விடுவிக்கவும் என்னால் முடியும் தெரியுமா? மண்ணுக்கு சொந்தமான இந்த உடல் கூட்டிலிருந்து விண்ணுக்கு சொந்தமான இந்த உயிரை விடுவிக்கப் போகிறீர் என்பதை நான் அறிவேன் தேவரே. சுவாமி, உமது மந்திர சக்தியை காட்டி என்னை வேட்டையாடும் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை தந்தால் இந்த ஓர் உயிரையே பரிசாக தருகிறேன். என்ன சொல்கிறீர்? இறைவனுக்கு சித்தமானால் நீர் குணம் பெறுவீர். என் நோயை குணப்படுத்தாவிட்டால் உன்னை இங்கேயே வாளுக்கீராக்கிடுவேன். நாதா, சாந்தமே உருவான இஸ்வாமிகளுக்கு ஒன்னும் பண்ணிடாதீங்க. சுவாமி, என் கணவர் எத்தனையோ ஆண்டுலா இப்படி வியாதினால அவஸ்தைப்படுகிறாரு. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சாமி. என் உடலை அலங்கரிக்கும் பொண்ணும் மணியும் மின்னும் வைரத்தையும் கழட்டி கொடுக்கிறேன், வெள்ளிய அள்ளி கொடுக்கிறேன். என் புருஷனை காப்பாத்துங்க சாமி. என்றைக்கோ முடிந்திருக்க வேண்டிய மரண தண்டனை. சே 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 தேவரே, இன்றைக்கு கயவனின் தலையை கொய்யாவிட்டால் உம்மை பற்றி சேதுபதியிடம் சொல்லிவிடுவேன். பிள்ளை, என்னை பயமுறுத்துகிறீரோ? என் வியாதி எனக்குத்தான் தெரியும். சுவாமி, என்னை குணப்படுத்த முடியுமா முடியாதா? கடவுளின் வல்லமையை விலை பேச நான் தயாரில்லை. நீர் நல்லது செய்தால் நல்லது நடக்கும். உன் ஆணவம் இன்றோடு மண்ணாக மண்ணாகட்டும். டேய் சேவகா, கொலைக்காரன் பெருமாள் குடும்பனை அழைத்து வாடா. நாதா, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? சாமியை கொலை செய்து நம் குலத்துக்கு ஊறு விளைவிக்க வேண்டாம். நாதா, இந்த சுவாமியின் முகத்தை பாருங்க, அந்த கருணை பார்வையை பாருங்க. தயவு செய்து விட்டு விடுங்க. நமக்கு இந்த அரசாட்சியே வேண்டாமுங்க. சாதாரண குடிமக்களா வாழ்ந்தாலே போதுங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேப்பா? ராணி தேவி, நான் வேண்டாம் என்றா சொல்கிறேன். அரச கட்டளை நிறைவேற்றாவிட்டால் என்னை கழுமரத்தில் ஏற்றிடுவாங்களே. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேப்பா? ராணி தேவி, நீ உள்ளே போ. இனியும் காலம் தாழ்த்தினால் கழுமரம் எனக்கு சொந்தமாகிவிடும். சேவகா, அரசே, நாளை காலை பாம்பாற்றின் தென்கரையில் உள்ள மண்ணேட்டில் புனிதரை வெட்டி கொண்டு விடுங்கள். பெருமாள் குடும்பனிடம் கூர்மையாக்க சொல் அறிவாளை.
என்னிடம் இனி ஒன்றும் கேட்க வேண்டாம். விதியோட மதையானி போலல்லவா நடக்கிறான். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது. என் மீட்பரான் கடவுளை நினைத்து என் இதயம் களி கூறுகின்றது. நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆபத்திற்கு அஞ்சேன். ஏனெனில் இறைவா, நீர் என்னோடு இருக்கின்றீர். மூவாத சாவாத முழுமுதற் பொருளே இறைவா, இன்னும் சற்று நேரத்தில் நான் உம்மை தரிசிக்கப் போகிறேன். இப்படி ஒரு பாக்கியத்தை தந்தவரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, நான் உம்மிடம் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே ஒன்று, உமது இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். உமது இனிமையை நான் சுவைக்க வேண்டும். உமது ஆலயத்தை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடு ஒத்துழைத்த உபதேசிமாரையும் உமக்காக அறுவடை செய்த ஆத்மாக்களையும் எனக்கு தோளோடு தோள் நின்ற குருக்களையும் தேவரீர் காத்தருளும். என்னை கொல்லவிருக்கும் குடும்பனையும் அவன் குடும்பத்தையும் நீர் தண்டித்து விடாதையும். காரணம், அவன் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறான். அவர்களையும் மன்னியும். புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, என் ரத்தத்தை குடித்து சிவந்த மண்ணாக மாறப்போகிறதை நினைத்து பூரிக்கிறாயா? இல்லை, எனக்கு விண்ணக முடி கிடைக்கிறதற்காக பூரிக்கிறாரா? எதுவாயிருந்தாலும் என்னையூர் ஈந்திடும் இவ்வோரியூரில் வருங்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்கள் உருமாறி உருவாகி அந்திவான நட்சத்திரங்களாக ஒளி வீசி உன் புகழ் உயரப்போகிறது என்பதில் ஐயமில்லை. ஏய் குடும்பா, காலம் தாழ்த்தாதே, காரியத்தை முடித்து விடு. குடும்பா, என் தலையை துண்டிக்க உன்னை அழைக்கிறது அதிகாரம். ஆனால் என் ஆத்மாவை இரண்டாக்க உன்னால் முடியாது. நான் தயார், நடக்கட்டும் அரங்கேற்றம். ஆண்டவரே, இப்போது சிந்துகிற இந்த இரத்தத்தை என்னுடைய முதல் காணிக்கையாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பார்த்தீரா, அவருக்கு மரண பயமே இல்லை. உண்மையிலே இவர் ஒரு ஆண்டவரின் அடியவர் தான். என்ன குடும்பா, தடுமாறுகிறியா? தைரியமாக செய். அரசு ஆணை, என்ன செய்வது? கடவுளே, என்னை மன்னியும். சாமி, உங்களை கொன்னுட்டாங்களா? ஐயோ கடவுளே, ஞான பீடமாக வீர நட போட்டு வேத வார்த்தை விளம்பிய ஓரியூர் ஒளி விளக்கே, உம்மை இந்த திட்டையில பலியாக்கிட்டாங்களே. உயிரை குடித்த ஓரியூர்ல நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம். புனிதரின் ரத்தத்தை குடித்த சிவந்த மண்ணே, உனக்கு ரத்தத்தை குடிக்கதான் தெரியும். இதோ என் ரத்தத்தையும் குடி குடி. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த பலனளிக்கும். புனிதர் வெட்டுண்ட ஓரியோர் மண் திட்டையை ஞான பீடமாக எண்ணி ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் பக்தி முத்தம் செய்து செல்கிறார்கள். புனிதரின் தலையை கொய்த வாளை கொடுக்க மறுத்த குடும்பன் இயேசு சபை குருக்களிடம் கொடுக்க அது கோவாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு புனித சவேரியாரின் பக்கத்தில் கொஞ்ச காலம் வைக்கப்பட்டது. பிறகு தே கோஸ்தா அடிகளார் லிஸ்பனுக்கு எடுத்து சென்று பிரிட்டோவின் இளவயது நண்பரான அரசுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. அவர் அதை இயேசு சபை கோவிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். நாமும் புனிதரின் பயணத்தின் பாதையில் நம் பாதங்களை பதித்து கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம், சாட்சியாய் மாறுவோம். வணக்கம். அனைவரும் நல்லதொரு கரகோஷம் எழுப்பி இவர்களை மனமாற வாழ்த்துவோம்.
இந்த ஒரு நாடகத்தை தருவதற்கு உண்மையாகவே இவர்கள் அத்தனை பேரும் உழைத்திருக்கிறார்கள். இன்று மதியம் ஏறக்குறைய 1 மணி முதல் இப்பொழுது வரை இந்த அலங்காரங்களோடு பொறுமையாக இருப்பதே பெரிய விஷயம். சோ அருமையானதொரு நாடகத்தினை தந்த கலைக்குழுவினருக்கும் இதனை இயக்கிய அதற்கு உறுதுணையாக நின்ற அத்தனை நபர்களுக்கும் தமிழ் கத்தோலிக்க இறைமக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.